செலுத்துறதுக்காக வந்தேன். கடந்த எல்லா எலெக்ஷனுக்குமே என்னோட உரிமையை நான் கரெக்டாக செலுத்திட்டு இருக்கேன். ஆனால் இந்த தடவை இந்த பூத்தில் என்னோட பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. என்னோட மனைவியார் பேர் அவங்க ஓட்டு இருக்குது, என்னோட ஓட்டு இல்லை, என் பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. இருந்தாலும் 100% ஜனநாயக உரிமையை ஆற்றுறதுக்காக வந்தேன். அது நடக்கலையே அப்படின்றப்ப மனவேதனையாக இருக்குது. ஆற்ற முடியலன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது எங்கே யாரோட தவறு எப்படி தவறு நடக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் ஓட்டு போட்டுக்கிட்டு ஓட்டு போடணும்னு சொல்கிறத விட ஓட்டு போட முடியலன்ற வேதனையோடு நான் சொல்கிறேன். தயவுசெய்து எல்லாமே 100% ஓட்டு வாக்களிச்சிருங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே ஓட் போட்டிருப்பீங்க. ஸோ என்னால் ஓட் போட முடியல, வருத்தம் தான். பிகாஸ் நான் அதர் ஸ்டேட்டில் இருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி லீவ் இல்லை, அதனால் எங்களால் போக முடியல. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு ஓட்டுரிமை என்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட ஓட்டை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட ஓட்டு நம்மளது. ஸோ நம்ம தான் போடணும். சூரிய பார்த்தீங்கன்னா 8 வருஷம் அந்த போலில் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த வருஷம் அவங்களோட நேம் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. ஸோ ஓட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ரம்யா பாண்டியனோட தாத்தா 94 வயசில் போயிட்டு ஓட்டு போடுற அந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ 94 இயர்ஸ்லேயும் அவங்களோட சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களோட கோல்ஸை அந்த இடத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ செலிபிரிட்டிஸ் எல்லாரும் கூட ஓட்டெலாம் போட்டு நிறைய அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு உங்களோட ஓட்டை போடுறீங்க. 18 இயர்ஸ் கிராஸ் ஆகி உங்களோட முதல் ஓட்டு இன்றைக்கி தான் போட்டிருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.